நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல இது எல்லாமே வர மாதிரி ஒரு இந்த 3 விதமான பயிற்சி ஃபன்னாவும் இருக்கும். ஆனா நீங்க பேசிக் வரிசைகள் அதாவது சரளி வரிசை டு அலங்காரம் எல்லா விதமான பயிற்சியையும் 3 ஸ்பீட்ஸ் முடிச்சிருக்கீங்களா? இனி இந்த முறையில பாடி பாருங்க. உங்களோட வாய்ஸ்ல பெரிய மாற்றம் தெரியும். உங்களோட வாய்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். இந்த 3 விதமான பயிற்சிகளை நீங்க முறையா ஒரு லெசன்லயும் பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ்ல நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். உங்களோட பிராக்டிஸ் டைம்ல கண்டிப்பா இந்த பயிற்சியை பண்ணுங்க. பாடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய குரல் கரகரப்பு, குரல் நடுக்கத்தோடையே பாடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வு இந்த பயிற்சி. இந்த பயிற்சி கர்நாடிக் மியூசிக்ல இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கும், பிலிம் மியூசிக்லயும் நிறைய கத்துக்கிறதுக்கும் அடிப்படையான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை ஓரளவுக்கு பிகினர்ஸ், அதாவது சரளி வரிசையிலிருந்து அலங்காரம் வரைக்கும் ஒரு 3 ஸ்பீட்ஸ் முடிச்சவங்க இந்த பயிற்சியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரளி வரிசை கத்துக்கும் போதே இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை ஓரளவுக்கு ஸ்வரம் கிளாரிட்டி வந்த பிறகு கூட நம்ம இதை ட்ரை பண்ணலாம். இந்த பயிற்சியை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட டீச்சர்ஸ் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அதாவது அகாரம், இகாரம், உகாரம், இம்காரம் இதெல்லாம் பாடணும், எங்களோட டீச்சர் இதெல்லாம் எங்களை பாட வச்சாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் நிறைய பேர் இந்த அகாரம், இகாரம், உகாரம் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணாமலேயே வெறும் லெசன்ஸ் மட்டும் சரிகம பதனிசால வரக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் சரளி வரிசை, ஜண்ட வரிசைல இருந்து அலங்காரம் வரைக்கும் படிச்சுட்டு அப்படியே லெசன் தாண்டி போனா போதும் அப்படிங்கிற மாதிரி கத்துக்கிறாங்க. ஆனா அதை விட நீங்க பேசிக்ல அகாரம், இகாரம், முகாரம் எல்லாம் சரளி வரிசையில எந்த அளவுக்கு நீங்க லேர்ன் பண்றீங்களோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்ருதி அப்படிங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் இது ரொம்பவே சிரமமா இருக்கும் அகாரம் பாடுறது அப்படிங்கிறது. ஆனா முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். இந்த அகாரம் எக்ஸசைஸ் உங்களுக்கு வேற எந்த லெசன்ஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய விதமான குரல் பயிற்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப அகாரம் எப்படி பாடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அகாரம், இகாரம், உக்காரம், இம்காரம் கூட பண்ணலாம். அதாவது இல்ல இது எல்லாமே வர மாதிரி ஒரு ஈஸியான மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ அந்த மாதிரி நம்மளோட தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு நாம சரிகம பதனிசா கூட பண்ணலாம். அப்ப அந்த அந்த எழுத்துக்களோட சவுண்ட் எல்லாம் நமக்கு வந்து பிராக்டிஸ் ஆகும். இதெல்லாம் தான் நடுவுல, அதாவது பாட்டு பாடுறதுலயோ இல்ல வர்ணம் பாடும்போதோ கீதம் பாடும்போதோ ஆ இ ஊ சவுண்டு தான் நிறைய வரும். அப்ப நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி பாடணும்னு சொல்றேன். இது பாடுறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும் ஃபர்ஸ்ட்ல. ஆனா ஃபர்ஸ்ட் அகாரம், இகாரம், உகாரம் எல்லாம் தனித்தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி சேர்த்து கூட நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஆ இ ஊ ஏ ஆ இ ஊ ஏ.
அந்த மாதிரி. ஆ, ஈ, ஊ, ஏ, ஆ, ஈ, ஊ, ஏ, ஆ, ஈ, ஊ, ஏ, அந்த மாதிரி. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாம ஒன்னொன்னுத்துலயும் ட்ரை பண்றதுக்கு. கஷ்டமாவும் இருக்கும். அதே நேரத்துல கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கும். ஆனா, நீங்க இத பாடி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா சவுண்ட் வந்து பிராக்டிஸ் ஆகும். இது வந்து 1 to 7 எக்ஸர்சைஸ் வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜம்பிள் நோட்ஸ் வரும்போது இது உங்களுக்கு சிரமமா இருக்கும் பண்றதுக்கு. அதனால 1 to 7 எக்ஸர்சைஸ் இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸும் நாம நம்மளோட எக்ஸர்சைஸ்ல சேர்த்துக்கலாம். இப்ப ஜண்ட வரிசையிலலாம் கூட ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல எந்த அளவுக்கு அந்த சரிகம பதனிசா சானிதப மகரிசா அப்படிங்கிறது உங்களுக்கு அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிற வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஜம்பிள் நோட்ஸ் வரும்போது கஷ்டமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆ, 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 உங்களோட ஸ்ருதி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஆண்களுக்கான ஸ்ருதி, பெண்களுக்கான ஸ்ருதி, இத பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. ஆ, 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 ஆ,